நம்ம கூட மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் இமானுவேல் இருக்காரு. ஸோ இமானுவேலுக்கு சில விஷயங்கள் கற்றுக் கொடுத்தோம். இன்ஜினியரிங்கில் வந்துட்டா எப்படி இன்ஜினியர் ஆகுதுன்றது கற்றுக் கொடுத்தோம். இன்ஜினியர்னா என்ன பண்ணுவான்றதை கற்றுக் கொடுத்தோம். அதுக்கும் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் ஆஸ்பிரண்ட்டுக்கும் என்ன இதுன்னா, இந்த கான்செப்ட் இது கொஸ்டின் ப்ரோன் ஜோன். இந்த இதில் வந்து கேட்குற போகிற கேள்வி கரெக்டாக வந்து 40 கேள்வி. 40 கேள்வியில் 40 கண்டென்ட் இருக்கு. அது 100 கேள்வியாக கூட கேட்கலாம். 40 கண்டென்ட்டை நம்ம 100 கேள்வியாக கூட கேட்கலாம். ஸோ அந்த 100 கேள்விக்கு உண்டான கண்டென்ட்டை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 100 கேள்வி ஒரே ஷார்ட். ஸோ 100 கேள்விக்கு ரெடியாக இருக்கீங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டர்பைன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். டர்பைனில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பெல்டான் டர்பைன். பெல்டான் டர்பைன் என்ன டர்பைன் பார்க்க போகிறோம்? பெல்டான் டர்பைன். பெல்டான் வந்து எப்படி கூப்பிடுவோம் நம்ம? பெல்டான் டர்பைன் தலை அப்படின்னு. கிரிக்கெட் தலைனா தோனி. கிரிக்கெட் தலைனா தோனி. சினிமால தமிழ் சினிமா தலைனா அஜித். அவர் விஜய் பிடிக்கிறதுனால தலை விஜய் இருக்காரு. விஜய் ரசிகர் தவறுதலா கூப்பிட்டோம், தலை ரசிகர் கூப்பிட்டுருக்கோம். தலைனா அஜித், சரியா? ஸோ பெல்டான் வந்து என்ன அப்படின்னா தலை அப்படின்னு கூப்பிடுறோம். ஸோ ஏன்னா 8 வந்து அதுக்கு அதிகமா இருக்கும். 8 வந்து அதிகமா இருக்கும். அதான் அவர் தலைன்னு கூப்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா 8 அதிகமா இருக்கும் அப்படின்றது. 8 எவ்வளியே பிரஷரும் அவ்வளியே நம்ம தெரிஞ்சனால ஸோ பிரஷரும் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஹை பிரஷர். பெல்டான் டர்பைன் வந்து சூட்டபிள் ஃபார் ஹை பிரஷர். ஹெட் டு டிஸ்சார்ஜ் வந்து மாறி மாறி இருக்கும்ன்றதுனால ஹெட் டு டிஸ்சார்ஜ் மாறி மாறினால டிஸ்சார்ஜ் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்றது. குறையும் இல்ல, டிஸ்சார்ஜ் கம்மியான டிஸ்சார்ஜ் வந்து எந்த யூஸ் பண்றோம்? பெல்டான் டர்பைன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பீடு வந்து கம்மியான ஸ்பீடுக்கு பெல்டான் டர்பைன் சூட்டபிள். கம்மியான ஸ்பீடுக்கு பெல்டான் டர்பைன் சூட்டபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பெல்டானோட ஹெட் வந்து எப்போ வந்து எந்த மாதிரி ஹெட்டுக்கு பெல்டான் டர்பைன் சூட்டபிள்? அதிகமான ஹெட், ஹை ஹெட். எந்த மாதிரி பிரஷருக்கு பெல்டான் டர்பைன் சூட்டபிள்? ஹை பிரஷர். எந்த மாதிரி டிஸ்சார்ஜுக்கு வந்து லோ டிஸ்சார்ஜ். எந்த மாதிரி ஸ்பீடுக்கு? லோ ஸ்பீட். அடுத்தது பாத்தீங்கன்னா கப்லான் அப்படின்றது தான் பெல்டானுக்கு அப்புறம் கப்லான் டர்பைன் பார்க்க போறோம். கப்லான் வந்து அப்படியே பெல்டானுக்கு உல்டா. கப்லான் வந்து பெல்டானுக்கு உல்டா. அப்ப இட் இஸ் சூட்டபிள் ஃபார் லோ ஹெட். பிரஷர் வந்து லோ பிரஷர். டிஸ்சார்ஜ் வந்து ஹை டிஸ்சார்ஜ். ஸ்பீடு வந்து ஹை ஸ்பீட். சோ கப்லான் எவ்வளியே ப்ரொபல்லரும் அவ்வளியே அப்படின்றது தெரியும். கப்லானும் ப்ரொபல்லரும் சொந்தக்காரங்க. கப்லானும் ப்ரொபல்லரும் சொந்தக்காரங்க அப்படின்றப்ப கப்லான் ப்ரொபல்லர் சூட்டபிள் ஃபார் லோ ஹெட், லோ பிரஷர், ஹை டிஸ்சார்ஜ், ஹை ஸ்பீட் அப்படின்னு தெரியும். இதுல டர்பைன் வந்து வாட்டர் டர்பைன் வந்து பிரான்சிஸ்னு ஒன்று இருக்கு. பிரான்சிஸ் டர்பைன் வந்து எதுக்கு அப்படின்னா எல்லாமே மீடியம். இது சூட்டபிள் ஃபார் மீடியம் ஹெட், மீடியம் பிரஷர், மீடியம் டிஸ்சார்ஜ், மீடியம் ஸ்பீட். எல்லாமே மீடியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் பிரான்சிஸ் டர்பைனோட. இவங்கெல்லாம் வாட்டர் டர்பைன். இவங்க 4 பேரும் வாட்டர் டர்பைன். ஸோ அடுத்தது பம்புக்கு போனோம்னா we can go for reciprocating pump. இதுவான டர்பைன் வந்து டீ போட்டுக்கலாம். டர்பைன் பம்ப் வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் எப்படின்னா பெல்டான் மாதிரி. இப்போ பம்ப்ல தலை அப்படின்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் தான். ஸோ அப்ப பெல்டான் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படியே இருக்கணும். இட் should be used for high head, high pressure, low discharge, low speed. தூக்கத்தை கூட மாற்ற கூடாது. இப்போ ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் எந்த மாதிரி இருக்குமோ அதே போல தான் ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸரும் நமக்கு வந்து ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸரும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸரும் அதே தான். அப்ப ஹை ஹெட், ஹை பிரஷர், லோ டிஸ்சார்ஜ், லோ ஸ்பீட். அடுத்தது பாத்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் பம்ப். சென்ட்ரிஃபியூகல் பம்ப் ரெசிப்ரோகேட்டிங் பம்புக்கு அப்படியே உல்டா. அப்ப லோ ஹெட், லோ பிரஷர், ஹை டிஸ்சார்ஜ், ஹை ஸ்பீட். அடுத்தது சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸர். சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸர் பாத்தீங்கன்னா அதே தான். லோ ஹெட், லோ பிரஷர், ஹை டிஸ்சார்ஜ், ஹை ஸ்பீட். சோ இதான் மொத்தம் வந்து 8 விஷயம். 8 5 8 4 40, 8 4 32. இது இன்னும் கூடுதலா ஒரு போனஸா நம்ம தரணும்னா பிளேடு. நம்பர் ஆஃப் பிளேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெல்டான்ல வந்து தலைன்றனால பிளேட் வந்து
அதிகமாக இருக்கும். தலைகையில் தான் பிளேட் அதிகமாக இருக்கும். கப்ளான் வந்து பிளேடு கம்மியாக இருக்கும். ப்ரொப்பலரும் பிளேடு கம்மியாக இருக்கும். இதில் மீடியமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ரெசிபிரேட் பம்பில் பிளேடை பற்றிலாம் எதுவும் பேச மாட்டாங்க. சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து நமக்கு வந்து லோ இதனால இப்போ இங்கேயும் வந்து பிளேடை பற்றிலாம் எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிளேட் வந்து அந்த இது மட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக மொத்தம் நமக்கு இதில் ஒரு 32 அதில் ஒரு 36 கான்செப்ட் வந்து நமக்கு அடிச்சிருக்காங்க. 36 கான்செப்டில் கண்டிப்பாக நமக்கு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் 2 கேள்வி வந்துடும். எல்லாமே 36 கான்செப்டும் ஒரே ஒரு விஷயத்தான் ஞாபகம் வச்சிருக்கோம். ப்ரொப்பலரை எப்படி கூப்பிடுறோம்? பெல்டான தலைன்னு கூப்பிடுறோம். ஒரே ஒரு விஷயத்தான் ஞாபகம். பெல்டான தலைன்னு கூப்பிடுறது மூலியமா ஒரே ஒரு வார்த்தையில 36 கொஸ்டின் அடிச்சா பாரு. 6 தான் கேள்விப்பட்டிருப்போம். 6 6 அடிச்சிருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணுவீங்க. 6 6 ஒரே கான்செப்ட் தான். ஆனால் 6 6 இப்போ இதில் என்னன்னா இது 36 கான்செப்டையும் ரிவைஸ் பண்ணுற மாதிரி ஒரு குவிஸை கிரியேட் பண்ணி 36 குவிஸை கிரியேட் பண்ணி 36 கொஸ்டினை கிரியேட் பண்ணி ஆனீங்கன்னா இது ஈஸியாக ரிவிஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரே ஒரு கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு அதை வந்து வடிவமைச்சு படிக்கிறது தான் காம்படிட்டிவ் எக்ஸாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்னா ரூம் போட்டு பக்கம் பக்கமாக படிக்கிறது. ஒரே பக்கம் படிக்கணும். ஒரு பக்கத்தில் 36 கேள்வி வந்துடணும். அப்படி படிச்சீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதா இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக படிச்சீங்கன்னா அது காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது. அது யூனிவர்சிட்டி எக்ஸாம் படிக்கிற மாதிரி ரொம்ப நாள் ஆகும். ஒவ்வொரு கேள்வியாக படிக்கும்போது ரொம்ப நாள் ஆகும். சீக்கிரமாக எக்ஸாம் படிக்கிறது இதான் மெத்தட். ஸோ கம்பேரிட்டிவ் லேர்னிங், திஸ் கைண்ட் ஆஃப் லேர்னிங் இஸ் கால்ட் அஸ் கம்பேரிட்டிவ் லேர்னிங். இந்த கம்பேரிட்டிவ் லேர்னிங்கை நமக்கு கற்றுக் கொடுத்த இமானுவேலுக்கு தேங்க்யூ. எப்படி பாஸ் பண்ண எனக்கு தெரியாத இது